ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் சிறிசிவாடியஸ் தென்காசி மாவட்டம் பவர் சுத்திரம். நம்ம பார்க்க போகிற ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பு. இது எங்கேருந்து ஆடுறோம்னா தென்காசியிலேருந்து ஒரு நகைப்பட்டையிலேருந்து நம்ம ஒரு நண்பர் மூலமாக கொடுத்தாருங்க. என்ன லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ரைட் லெஃப்ட்டு தனியாக கேட்டாங்க, அதனால் ரைட் லெஃப்ட்டு தனியாக கொடுத்தாச்சு. அது சப்பு பேஸு ட்ரிபிள் மாஸ்டர் கண்ட்ரோலு மாஸ்டர் எல்லாமே வால்யூமில் தான் இருக்குது. செட்டுமே ஆனில் தான் இருக்குது. மியூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எந்த இஷ்யூஸுமே இருக்காது. பாருங்கள், லைட்டு தேவைப்பட்டு அந்த லைட்டு மல்டி கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டி கலரில் அடிக்கும். தேவைலாம் கட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா எனி டைம் கடையில் ஓடிக்கிட்டு இருக்கனால லைட் அடிச்சுக்கிட்டே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வேலை பார்க்க. அதனால் சொன்னதுனால நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே வழக்கம் போல் அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி யூஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்டு வாங்குறது கிடையாது. ஆனால் இப்படி நம்மளே ஹோல்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டது. பாருங்கள், எஸ்டிகேயில் 431 ONIC தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். உள்ளே இருக்கிறது தெரியாது. பாருங்கள், இன்டீரியர் என்ன யூஸ் பண்ணி பாருங்கள். 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபாரம் 24/24 லேசர்லாம் நம்ம வழக்கமாக எப்போ யூஸ் பண்ணுறது தான். அதுமாதிரி பிசிபி பாபின் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பிசிபி பாபின் தான், சாதா பாபின் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ரெட்டிபேர் டயோடு இது எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு எல்இடிக்காண்டி ஒரு பக்க நோட்டர் போட்டிருக்கோம். பாருங்கள், பகாரியா யூஎஸ்பி போர்டு. இது கஸ்டமர் கொடுத்தது. இதுவும் அந்த உதயா போர்டும் எஸ்டிகே ஐசியோடு அவங்க கொடுத்த ONIC கொடுத்தது. ஒரு 2.1 ஆம்பு வச்சுருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக பிரித்து நம்ம ரெடி பண்ணி போட்டு போட்டு அது எதுவுமே போர்டு எதுவுமே ஆகாது. அதனால் அதை அப்படியே நம்ம ரீஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஐசி மட்டும் அடுத்து யூஎஸ்பி போர்டை மட்டும்தான் எடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே புது போர்டு தான். நம்ம எஸ்டிகே ஐசி இது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு போர்டு போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஆக்ஸ் தான். ஒரு ஆக்ஸ் கேட்டாங்க, ஒரு ஆக்ஸ் கொடுத்தாச்சு. அதுமாதிரி ஃபேன் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. மியூட் பண்ணாலும் எனக்கு சைலண்ட்டாக ஃபேன் சவுண்டாக கேட்கக்கூடாதுனாங்க. அதனால் ஃபேன் நைஸாக ஓடுற மாதிரி ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. செல்லில் எடுக்கலாம் லைட்டாக கேட்கும். மற்றபடி நேரில் வந்தால் ஒரு சவுண்டு கூட எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஆடியோ வேர்ல்டு போர்டு, ஆடியோ வேர்ல்டு நல்லா ஒரு போர்டு. ஆடியோ வேர்ல்டு போர்டு எந்த போர்டு எடுத்தாலுமே குறைச்சல முடியாது. எல்லா போர்டுமே ஆடியோ தரமாக இருக்கும். சப்புப்பரியாக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட் பேஸ்டபிள் போர்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். இன்வெர்ட்ரு போர்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆடியோ வேர்ல்டு போர்டு பிசிபிலேருந்து ட்ராக்லேருந்து எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. பக்காவாக இருக்கும். மெக்கானிக்கலுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நியூவாக செஞ்சு படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே 1 2 1 2 எல்லாம் அது எல்லாமே தெளிவாக ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக யார் வேணாலும் இந்த போர்டு வாங்கி அசம்பிளிங் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்டு எந்த போர்டாக இருந்தாலும் அசம்பிளிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. கொஞ்சம் ரேராக தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும். ஆடியோ போர்டு நல்லாவே இருக்கும். 44 MFR போட்டிருப்பார். 44 புல் போர்டுக்கெலாம் யாருமே MFR யூஸ் பண்ணால் அவர் MFR எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே MFR தான். எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணுவார். ரேட்டும் அதுக்கு தகுந்த இருக்கும். நல்லாவே இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. பாருங்கள், எதுவுமே ஆம் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், செட்டு எல்லாமே ஆன்லேயே தான் இருக்குது. எந்த ஒரு இஸ்நாய்ஸ் கூட இருக்காது. முடிஞ்ச அளவு ஒயரிங் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். நமக்கு முடிஞ்ச அளவு அதுக்காண்டி நான் நீட்டாக பண்ணின்னு சொல்ல வரல, முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம். பாருங்கள், எதுவுமே ஆம்பு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரீஒர்க் பண்ணணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிறிசிவாடியஸ் தென்காசி மாவட்டம் பவர் சுத்திரம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இதோட ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி சிறிசிவாடியஸ் தான் இருக்கும். ஃபேஸ்புக் ஐடியும் சிறிசிவாடியஸ் தான் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதை ஒரு ஆடியோ லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப யூடியூப்பில் போடுறதுனால ரொம்ப ப்ளே பண்ண முடியாது. காப்பிரைட் பிரச்சனை வந்தாலும் லைட்டாக ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்க பேனலும் ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.